டார்கெட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? சார் நீங்கள் கேட்ட மாதிரி சிட்டியில் இருக்க மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸோட லிஸ்ட் ரெடியாக இருக்குது சார். ஓப்பன் பண்ணுங்க. இவன் மொட்டை முருகன் 3 தடவை குண்டாஸில் உள்ளே போயிருக்கான். சார் இவன் பேர் டேவிட். இவன் மேலே 8 மர்டர் கேஸ் 6 கிட்னாப் கேஸ் இருக்கு. சார் இது ஜெயராமன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்சு வளப்புறம் லெட்டர் கொடுத்துட்டு தொடர்ந்து பொண்ணுங்களை கடத்துறது, சாராயம் கச்சுறது, எக்ஸ்ட்ராஷன் நிறைய வேலை பண்ணுறான் சார். இவன் யார் புதுசாக இருக்கான்? சார் இவன் அமுதன். இப்போ அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறதுல முஜிப். இவர் ஒரு காலத்தில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணும்போது இவன் தான் சார் அவர் கூட இருந்தான். இப்போ அவர் அரசியலுக்கு போனோடனே அந்த வேலையெல்லாம் இவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் சார். இவனுக்கும் ஜெயராமனுக்கும் நடக்கிற சண்டையில் நிறைய உயிர் போயிருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ராஜதுரை தாட்டில் வந்து சார் போட்டான். சென்னையிலேயே பெரிய கிரிமினலாக வளர்ந்துட்டு வர சார் இவன். லிஸ்ட்டில் அவனை மேலே கொண்டு வாங்க. ஏன் லிஸ்ட்டில் முதல்ல? அது அப்புறம் சொல்கிறேன். ஜெயராமனோட சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ராயபுரம் பீச் ரோடு வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? தேங்க் யூ ஸோ மச். மேடம், நீங்கள் எங்கே போனோம்? ராயபுரம் பீச் ரோடு. ராயபுரமா? ஆக்சுவலாக நான் ராயப்பட்டா போகிறேனே. அப்படிங்களா? ஓ சாரி சார். அப்படின்னா கொஞ்சம் சைடில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? சைடில் நிறுத்திக்கோங்க. இல்லை இல்லை, கஷ்டம். நானே உங்களை ட்ராப் பண்ணுறேங்க. ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள். ஹவ் ஸ்வீட். தேங்க்யூ. நான் லேடிஸ் ஃப்ரெண்ட்லி. மை நேம் இஸ் தியா. உங்கள் பேர்? மை நேம் இஸ் மணி. ஃபுல் நேம் மணிகண்டன். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்கேன். முக்கியமாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நிறைய லேடிஸ்க்கு காஸ்மெட்டிக்ஸ் டிப்ஸ்லாம் கூட கொடுப்பேன். சரி, என்னை பற்றி இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐம் a photo journalist. ஃபோட்டோ ஜெர்னலிஸ்டா? கல்யாணத்துக்கு எதுனா ஃபோட்டோ எடுக்கிற பார்ட்டியா? நைஸ். எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டாக இருக்காம இருக்கேன். யாராம என்ன இப்படி முடிச்சு பார்க்குறான்? எப்படி உங்களால் விட்டு முடியுது? பிரதர், உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த கூலர்ஸ் உனக்கு செஞ்ச மாதிரியே இருக்குடா. செம்ம கியூட். அதேதான். சிக்னல் வர போட்டு தலைய மாட்டானே. இது செல்லம்மா. அவனை பார்த்தா செல்ல மாதிரியா இருக்கான். இப்போ புரியுது. சிக்னலில் போட்டு சொன்னீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைட், யூ நோ. இங்கே தான் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்களா மேடம்? நைஸ் லொகேஷன். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நைஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஓகே மணி, தேங்க் யூ ஸோ மச். எம்எல்எம்ல நிறைய பேர் நம்பர் வாங்கியிருக்கோம். இவங்ககிட்ட கேட்கலாமா? தப்பாயிடும். மணி, நீங்க எம்எல்எம்ல எக்ஸிக்யூட்டிவ்னு தானே சொன்னீங்க? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் விஷயமா ஏதாவது பேசணும்னா உங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன். இல்ல ஒன்று பண்றேன், உங்க ஃபோன் கொடுங்க. திஸ் இஸ் மை நம்பர். சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்ட் கால் அப்படியே கொடுத்துருங்க.
நான் எடுத்த இந்த முடிவு சரின்னு முதல் நாளே எனக்கு தோண வச்சிடுச்சு. இவங்க கிட்ட நடந்ததை சொல்லும்போது அவங்க ஸ்கிரிப்டுக்கு தேவையான சீனாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுற சில உணர்வு பூர்வமான நிகழ்வுகளை நானும் என் டைரியில் பதிவு செய்ய போகிறேன். மணி, அமுதன், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். மணியையும் அமுதனையும் நான் மீட் பண்ணப்போ அவங்களோட சூழ்நிலையும் மனநிலையும் வேற வேற. மணிக்கிட்ட இருந்து வந்தது நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன்ஸ் தான். ஆனால் அமுதன் வித்தியாசமாக தெரிஞ்சான். அதனால முதல்ல நான் அமுதனை தனியாக மீட் பண்ண போனேன். என்ன பண்றீங்க? இது என்ன உங்க அப்பா விட்டுடுமா? என்னடா தெரியுமா இது? வீட்டுல உங்க அப்பா மேல திட மாட்டாங்க. யாராவது பார்த்தா எனக்கு தாண்டி பிரச்சனை. ஒரு புலி வேட்டையாடும் போது கடிக்கிறதுக்கும் குட்டியை தூக்கும் போது கவர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அமுதனோட செயல்ல உணர்ந்தேன். எனக்கு செத்தவனை பத்தியோ சாவை பத்தியோ பயம் கிடையாது. இதான் வீடு, இங்கேதான் எனக்கு நிம்மதி. அப்போ அம்மா அப்பா? சமுதாயத்துல யாருமே விரும்பி ரவுடி ஆகிறது இல்ல. ரவுடியான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அது அமுதனுக்கும் இருந்தது. அமுதன் பேச பேச அவனுக்குள்ள இருக்கிற கோவம் தெரிஞ்சது. அந்த சூழ்நிலையை மாத்த நான். அப்போ நீங்க இங்கதான் தங்குறீங்களா? ஆமா, இங்க வந்து பல வருஷம் ஆகுது. கடல் தான் என் அம்மா, பசங்க தான் என் தம்பிங்க. அப்போ நீங்க கட்டுமரத்துல எல்லாம் போயிருப்பீங்களே கடலுக்கு. நீங்க ரொம்ப பிஸியா இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கட்டுமரத்துல கூட்டிட்டு போக முடியுமா? வாழ்த்துடா. மச்சான், ஒரு பொண்ணு வந்துச்சான், லிஃப்ட் கேட்டுச்சான், இவரு பைக் ஓட்ட அவங்க உட்கார சுத்துனாங்களாம். நம்புற மாதிரியா மச்சான் இருக்கு? மச்சி, இவன் 2 ரவுண்டு போச்சுன்னா மாயாஜால் போனேன், மகாபலிபுரத்தில் ரூம் போட்டேன்னு சொல்லுவான்டா. சொன்னாலும் சொல்லுவான் மச்சி. டேய், என்னடா சொன்னான்னு சொல்லுவான். அவன் என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு 10 நிமிஷம் உன் கூட பைக்கில் வந்தது தான். நீங்கள் இதோட போயிடக்கூடாது, என் நம்பர் வச்சுங்க, அடிக்கடி என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னான். இதை பார்க்குறியா? நீ பாரா நம்பர் வாங்கிட்டாடா. இது அமுதன் நம்பரா? இது எருவா மாட்டி நம்பர் தானே? எருவா மேட் நம்பரா? அப்புறம் ஒரே நிமிஷம்டா, இப்போ சொல்கிறேன் உனக்கு. எருவா மேட்டா இல்லை அந்த பொண்ணானு? ஹலோ, நதியா பேசுறேன். அதுக்கு என்னன்றப்பா? அமுதன் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? யாரு? ஹலோ, நான் தியா பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? அடிச்சு வர வை. Oh my God. ஏய், நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. என்ன மேடம், ஜில்லுன்னு ஜூஸ் எதுவும் சாப்பிட்டீங்களா? வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. வாய்ஸ் மட்டும் இல்லை, ஆளே கொஞ்சம் கரிகரன் தான் இருப்பேன். மேடம், அவ்வளோ பேர் ரோட்டில் வரும்போது நீங்கள் என்ன மட்டும் ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? என் பைக்கில் ஏன் ஏறினீங்க? ஜென்ரல் பப்ளிக் இல்லாத குவாலிட்டி என்கிட்ட என்ன இருக்கு? நீங்கள் என்கிட்ட என்ன பார்த்தீங்க? ஐ வாண்ட் டு நோ. பேண்ட்ல ஒழுங்கா ஜிப்பு போட்டிருக்கேன் இல்லையான்னு பார்த்தேன். அது உங்கள் பிரச்சனை இல்லை, எனக்கு இத்தனை திறமை கொடுத்த அந்த கடவுளுடைய பிரச்சனை.
டேய் நீ மட்டும் எங்க இருக்கன்னு சொல்லு, அவனை நாளைக்கே வந்து உன்னை செம்மடி அடிப்பேன். நாளைக்கு என்னால் வரவே முடியாது, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒர்க்கா பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் இஸ் ப்ரீஷியஸ். அதோட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் சார். ஓகே ஓகே மேடம். பயபுல சரகஸ்ட் உளறான் போல. மச்சி ஒரு சின்ன டவுட்டு, நீ லிஃப்ட் குத்தது பொண்ணா இல்ல பையனா? ஏன்டா இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க? ஏய் தியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஜஸ்ட் கேரக்டர்ஸ். அண்ட் இப்போ மணி கூட நடந்த இந்த கான்வர்சேஷன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சீனாக இருக்கும், அவ்வளோதான். யாரா என்ன போட சொன்னது? போலீஸ் தான் உன்னை போட சொன்னாங்க. ஹலோ தியா, நாங்களாம் இப்போ கமலா தேட்டரில் இருக்கோம். யூ நாட் கோயிங் டு பிலீவ் ஹூஸ் ஹியர். கிரிஷ், கேன் யூ பிலீவ் தட்? இப்போ அவன் எந்த படத்துக்கு போறான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதே படத்துக்கு உனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி வைக்கிறோம். சீக்கிரமா வந்துடும், ஓகே? ஹாய். ஐயோ நீங்களா? கமலா தியேட்டர் வரைக்கும் நான் போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, நான் வேற வழியாக போகிறேன். என்னங்க, பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னீங்க, எல்லாமே வண்டிக்கு தானா? எப்பவும் தொண்ணு தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்க, என்ன இன்னைக்குன்னு பார்த்து உம்முன்னு வரீங்க? 2 நாள் முன்னாடி இந்த நம்பர் கொடுத்து லேடிஸ் காஸ்மெட்டிக் வேணா ஃபோன் பண்ண சொன்னீங்களே, ஃபோன் பண்ண வேற ஜென்ஸ் எடுக்கிறாங்க ஃபோனை. யார் உங்கள் அப்பாவா? இல்ல, ஹைடா இருக்கும். ஹைடா? யாருங்க ஹைடு? உங்கள் ஹஸ்பண்டா? ஐயோ இல்ல, ஹைட் ஜஸ்ட் a friend. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானா? ஹைடு ஒரிஜினல் பேர் ஆதி மூலமாக இருக்கும். எப்படி சொல்லுறானு பாரு. மணி, அது எப்படி? எனக்கு எப்போல்லாம் லிஃப்ட் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்க வந்துடுறீங்க. நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக ஒருத்தவங்க அடிக்கடி பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. கடவுள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அந்த ரீசன் நமக்கு இப்போ தெரியாது, டைம் போக போக தான் தெரியும். சரி, நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேனே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? போகிற வழியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை அப்படியே முடிச்சுட்டு போயிடலாமா? படம் ஆரம்பிக்க நிறைய டைம் இருக்கு, ஸோ போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ வெல்கம். ஸோ மச். உங்கள்கிட்ட முக்கியமாக பர்சனலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். இளநீர், அதான் அந்த முக்கியமான விஷயம். டெய்லி ஒரு இளநீர் 1 மாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு க்ளோவாகவும் உங்கள் பாடி கூலாகும். எம்எல்எம் எவ்வளோ பியூட்டி ஐட்டம்ஸ் இருந்தோம், இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, ஒரு பொண்ணு தனியாக தேட்டர் இருக்கக்கூடாது, நம்மளே வாலண்டியராக கம்பெனி கொடுப்போம். என்னப்பா மணி, நீ எங்க? அக்கா இல்லை, ஒரு மீட்டிங்காக வந்தக்கா. ஆபீஸ் எப்ப இங்க மாத்துறாங்க? இல்லைக்கா, ஆஃபீஸ் கிளைண்ட் இங்கே வர சொன்னார். அப்படியா? நீங்கள் என்ன இங்கே? நீ பார்க்க வந்த அதே கிளைண்ட்டை தான்ப்பா நாங்களும் பார்க்க வந்தோம். சரி நீ போய் பாரு. ஓகே, தேங்க்ஸ். வாமா. இந்த அக்காவுக்கு தெரிஞ்சது நம்ம ஏரியாக்கே தெரிஞ்ச மாதிரி. அம்மா, ஹலோம்மா. டேய் மணி, எங்கடா இருக்க? அம்மா, நான் ஆஃபீஸ் விஷயமா இல்லை வெளியில் வேலையாக இருக்குமா? என்னடா சொல்ற? ஆபீஸ்லயா வெளியிலயா? இல்லை, ஆஃபீஸ் விஷயமா வெளில வந்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. மணி வரும்போது மறக்காம 4 தேங்காய் பத்து வாங்கிட்டு வந்துடுறா. அம்மா, அம்மா, தேங்காய் பத்தியா? எப்படி அப்ரோச் பண்ண போற? தெரியல, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கட்டுமா? திஸ் இஸ் பெட்டர் ஐடியா, ரைட்? ஒர்க் அவுட் ஆகுமா? தெரியல, ரொம்ப யோசிக்க வேணாம், நான் போறேன். ஓகே ஓகே. ஹாய், ஐ ஹேவ் an extra ticket for Terminator. உங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலி என்கிட்டயே இருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட். நானே இது யாருக்காவது வேணுமான்னு கேட்கறதா இருந்தேன். Really?
So I guess I'll see you inside. ஓகே இட்ஸ் ட்ரூ பட் நான் போல ஏந்தியா? யா இப்போ அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா I'll just become another number just some other girl. நாளைக்கு அவன் என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். He's too much of a smooth operator. Not only that, இப்படி அவனை சந்திச்சு அவனோட உண்மையான பர்சனாலிட்டி தெரியறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஒன்று பண்ணுங்க, கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க. I'll just go to washroom and come. Bye. Bye bye. என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகையுண்டலமும். ஏய், அறிவு இருக்கா? திரும்பவும் என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்க தெரியல. ஏற்கனவே தியேட்டர்ல போட்ட போலீஸ்காரன் கேஸ் என்ன மூட முடியல. இப்ப திரும்பவும் ஜெயராம் பசங்க வேற போட்டுக்கிறீங்க. அண்ணா அதான் விடுண்ணே, சல்பி மேட்ரு. டேய், வாடி போலீஸ்காரன் ஸ்கெட்ச் போட்டுறானுன்னு தெரிஞ்சிருக்கு. பாத்து நடந்துங்கடா. அமுதா, எதுக்கு சாயந்தரத்துக்குள்ள அர்ஜென்ட்டா போட் ரெடி பண்ண சொன்னேன்? Hey. Oh, hey, sorry. Actually, என்னால வர முடியல. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கா போகணும். You're such a liar. What the hell big problem here? ஹலோ கடலுக்குள்ள போகணும்னு சொன்னல, கிளம்பி வா. எப்போ வரணும்? 7 மணிக்கு. ஓகே. ஹாய். தேங்க்ஸுங்க. அமுதா, எங்க அமுதா போற? அந்த ஃபிகரை கூப்பிட்டியா? ஏய், ஃபிகரா அடி செருப்பால. My name is Dia. பவர் கல்யாணம். இங்கிலீஷ் ஐ நோ. அப்படியா? What do you know? தெரியுமா, இங்கிலீஷ் ஐ நோ. So, Mr. Power Kalyan, tell me about yourself. மீ மம்மி எஸ் அண்ட் டாடி நோ. அமுதா, மை பிக் பிரதர், ஃபிகர் கம்மிங், லவ்ஸ் ஃபிகர் கோஸ். லைக் தனுஷ், சூப் பாய். Mummy put name power like current. Mummy say, people see me, people go sad. பாயிரு, கிளம்பு. ஜஸ்ட் மிஸ்ரா. ஆறா மச்சி, சூப்பர் பிகர்ரா. செம வெள்ளையா இருந்துச்சுடா. மச்சான், அவன் பார்ல சொன்ன மாதிரியே கரெக்ட் பண்ணிட்டான்டா. சொன்னா செஞ்சுட்டான் மச்சான். மச்சி, நீ கவலைப்படாதடா, நாங்க இருக்கோம். அந்த பொண்ணை தூக்குறோம். உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பஸ்ல ஏத்தி கோவா அனுப்புறோம்டா. இந்த சம்பவத்துல இவனுக்கு காது போனாலும் சரி, இவனுக்கு கால் போனாலும் சரி, ஏன் இவனுக்கு உயிரே போனாலும் சரி, நான் இருக்கேன்டா. நான் இருக்கேன். இது இவன் மேல சத்தியம். போடுங்கடா சேலஞ்ச. எதுக்குடா தேவையில்லாத சேலஞ்சு? காய்ச்சியா மறைக்கிறீங்க. நேற்று கேபிள் டிவியில் நாடோடியில் படம் பார்த்தியா? எங்கள் அப்பாவும் சவுண்டு வச்சு அதே தான் பார்த்துருந்தாரு. முதல்ல நீ வேலையை பாரு. மச்சான், எப்படி அந்த பொண்ணை பிக்கப் பண்ண? பர்சனாலிட்டி.